அது வந்து வேணும். கல்யாணம் நின்னது கூட ஒரு விதத்துல நல்லதுதான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். தம்பி இந்தாங்க சாப்பாடு இதுல இருக்கு. டைம் ஆச்சு, அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பாத்தியா அண்ணி நீ பேசுனது எல்லாத்தையும் கேட்டாங்க. அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். கேட்கட்டும். நான் இப்ப என்ன இல்லாதது போல சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். எங்க எங்க என்னங்க எங்க வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். என்ன வீட்டுல யாருமே இல்ல? இல்ல அத்தை வெளியே போயிருக்காங்க. சரி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? நிச்சயம் பேச போன இடத்துல கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா? என்னாச்சுங்க? நான் தான் இதை ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இது நம்ம தகுதிக்கு மீறின இடம், ஒத்து வராதுன்னு. சரி, நம்ம ரம்யாவுக்கும் விருப்பம் இருக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இதுக்கு சம்மதிச்சு நானே அங்க போனேன். அங்க போனாதான் தெரியுது பையனோட அம்மா யாருன்னு. யாருங்க? அன்னைக்கு ஒரு நாள் பேங்க் வாசல்ல ஒரு பர்சன் நம்ம எடுத்து கொடுத்ததுக்கு சண்டை போட்டாங்கல்ல, அவங்கதான். நீங்க கூட என்கிட்ட சொன்னீங்களே, யாருங்க இவங்க, எதுக்கு சம்பந்தமே இல்லாம வம்பு பண்றாங்கன்னு. நாம தான் ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவன் சரியாதான் சம்பந்தப்படுத்துறான். எனக்கும் அந்த அம்மாவுக்கும் 7ஆம் பொருத்தம். பாக்குற இடத்துல எல்லாம் என்ன தப்பாதான் நினைச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க என்ன எப்படி ஏத்துப்பாங்க சொல்லுங்க?